யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அப்படி வசனங்கள் 9 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், ராகாப் என்கிற ஒரு வேசி என்று அறியப்பட்ட ஒரு சகோதரியினுடைய வார்த்தைகள் அதில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு மனுஷனுடைய வாழ்வில் ஏற்பட்ட திருப்பம் இந்த 3 அறிக்கைகளிலே நாம் காண முடிகிறது. எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னு அவங்களே பின்னாடி வருகிற வசனங்களை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சரியில்லை, அவங்க வாழ்க்கை சரியில்லை. தேசமே அறிகிற அளவுக்கு ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்த சகோதரி இஸ்ரவேலின் அங்கமாய் மாறிவிட்டாள். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அந்த பட்டியலில் இடம் பிடித்து விட்டால் ஆச்சரியமான காரியம். இப்படிப்பட்ட ஆட்கள் கூடலாம் நம்ம கண்டிப்பாக கான்டாக்ட் செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். அவங்க கூட எந்த விதத்திலும் நமக்கு தொடர்பு என்ன செய்யாது, இருக்காது. நம்ம வீட்டு லிஸ்ட்டில் அவங்கள என்ன செய்ய மாட்டோம் கண்டிப்பாக. ஆனால் இங்கே இந்த ராகாப் என்கிற வேசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வம்ச வரலாறுல இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் என்பது தான் இந்த வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் தேவனையும் அவருடைய கிரியைகளையும் அறிந்திருந்தார்கள். அறிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. 9வது வசனத்தில் அறிவேன், கர்த்தர் உங்களுக்குன்னு தேசத்தை ஒப்பு கொடுத்தாரு, எனக்கு அது நல்லா தெரியும். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தம் எங்கள் எல்லாருக்கும் திகில். ஆமாம், அது மாத்திரமல்ல, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. உங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து நீங்கள் வெளியே வந்த உடனே செங்கடல் அவர் வற்றி போக பண்ணினார். எமோரியரின் ராஜாக்கள் 2 பேருக்கு என்ன செய்யப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். ஆமென். அப்போ பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவு தான் இவங்க வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணம். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை குறித்த தகவல்கள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக நன்கு என்ன செய்யணும், விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். ஆனால் இது வெறுமனே நம்முடைய அறிவு சார்ந்ததாக மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதற்கு பின்பு தேவன் எப்படி செயல்படுகிறார், தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக எப்படி செயல்படுகிறார், இதை ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். தேவனுடைய பிள்ளையாக மாறுறதுக்கு முன்பதாகவே தங்களுடைய தேசத்தினுடைய மக்கள் ஏன் கலங்குறாங்க, ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க, ஒரு விதமான கூட்டம் வருகிறதே, இவர்கள் யார், இவர்கள் எங்கேருந்து வராங்க, இவங்க எங்கே போகிறாங்க, இவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு. அப்போ உண்மையிலேயே இதற்கு பின்பு யார் இருக்கிறா, இவைகளை குறித்த முழு விபரங்களையும் நன்கு அறிந்திருந்தபடினால தான் இவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஏதோ நம்ம ஒரு நாளை சந்திக்கிறோம், நம்முடைய வேலையை மட்டும் பார்க்குறோம், நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம், அதுக்கப்புறம் தூங்குகிறோம், அதுக்கப்புறம் மறுநாள் எழும்புகிறோம். இப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேசத்தில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். நம்மை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களை குறித்து நம்ம விசாரிக்கணும். ஆமென் சொல்லுங்க.
நியூஸ் பேப்பர்ஸை பாருங்கள், டிவி சேனலில் நியூஸஸில் நினச்சிங்க நீங்கள் பாருங்கள். உங்களை சுற்றி நடக்கிற சில தகவல்களெல்லாம் நீங்கள் கேளுங்க, சேகரிங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அவைகளை உலக பார்வையிலே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆமீன். மற்றவர்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறார்களோ அதை போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதற்கு பின்பு யார் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? அப்போ இவைகளை குறித்து தேவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருக்கா? வேதம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இருக்கா? அல்லது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இவைகள் அடையாளமாய் தோன்றுகிறதா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் நமக்குள்ள ஒரு பக்தி விருத்திலாம் அணிஞ்சியும் வரும், மாற்றங்களெல்லாம் வரும். பாருங்கள், இவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க இருந்த இடம், இதெல்லாம் குறித்து அறியணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நான் அறிவேன். என்ன அறிவேன்? கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த ஒரு அறிவு அவருடைய வாழ்க்கையின் திருப்பத்திற்கு மிக முக்கியமான காரியமாக இருந்தது. அல்லேலூயா. அவங்க பாருங்கள், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம்லாம் என்ன செஞ்சிட்டு கரைந்து போயிட்டு, உங்களாலே எல்லாருடைய தைரியம் என்ன செஞ்சுட்டு அற்று போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த 9வது வசனத்தின் துவக்கத்தில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் கன்ஃபார்மாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்கள்கிட்ட இருந்து இனிமேல் யாருமே என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. உங்கள் பிளானு சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. நீங்கள் அடைய வேண்டிய தேசத்தை கண்டிப்பாக என்ன செஞ்சிருவீங்க, அடைஞ்சிருவீங்க. அந்த தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில் என்ன செஞ்சிட்டாரு, ஒப்பு கொடுத்தார். இதான் விசுவாசம். அப்போ பாருங்க, தேவனை அறிகிற அறிவு, தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்த அறிவு, தேவனுடைய ஜனங்களை குறித்த அறிவு, அவர்களுடைய பிரயாணங்களை குறித்த அறிவு, அவர்களுடைய வாழ்வில் கர்த்தர் எப்படியெல்லாம் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற அறிவு இவங்களுக்குள்ள இப்போ என்ன கொண்டு வருதுன்னா, தேவன் மேல் ஒரு விசுவாசம். அதனால தான் பின்னாடி பேசுகிறாங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுக்கும்போது எனக்கும் என் வீட்டாருக்கும் நீங்கள் தயவு செய்தே ஆகணும். அப்போ கன்ஃபார்மாக சொல்கிறாங்க பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஃபேவர் பண்ணி ஆகணும், எங்களை நீங்கள் காப்பாற்றி ஆகணும். அப்போ இதுக்கு காரணம் அவங்களுக்கு ஆண்டவர் மேலே இருந்த விசுவாசம். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கே இந்த விசுவாசம் இல்லை. கர்த்தர் தேசத்தை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் யாருக்கு இல்லை? யோசுவாவும் காலேபும் போய் தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது 10 பேர் சொன்ன ரிப்போர்ட்டை கேட்டு அவிசுவாசப்பட்டு அழுது முறுமுறுத்து ஆண்டுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ இந்த புதிய தலைமுறையை யார் நடத்திட்டு வரா? யோசுவா நடத்திட்டு வரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிசுவாசப்பட்ட அத்தனை பேர் மரித்து போனார்கள். தேவனுடைய அற்புத கிரியைகளை கண்ணால் பார்த்தவங்க நம்பலை, காதால் கேட்டவன் நம்புகிறான். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. இந்த அம்மா கடல் பிளந்ததெல்லாம் பார்க்கல. அல்லேலூயா. எமோரியரின் ராஜாக்கள் சங்கரிக்கப்பட்டதெல்லாம் இவங்க என்ன செய்யல, அலங்கத்தில் குடியிருக்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேள்வி தான் பட்டாங்க. ஆனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். மாதிரி அவங்க ஆண்டவரை குறித்து, அவருடைய செயல்களை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அவர்களுக்குள்ள அவர்கள் அறியாமலேயே ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி இருந்தது. இதுதான் இவர்கள் விசுவாச வீரர்கள் பட்டியலில். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் வர்றதுக்கு என்ன செஞ்சிருக்கு, உதவியாக இருந்திருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள். 3வது இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த 11வது வசனத்தின் பின்பகுதியில் பாருங்களேன், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ தேவனை அறிகிற அறிவு, தேவன் மேல் உள்ள விசுவாசம், தேவனை மகிமைப்படுத்துதல், இந்த 3 அவங்கள்ட்ட இருந்தது பாருங்கள். இவங்க இதுக்கு முன்னாடி இந்த தேவனை ஆராதித்தவர்கள் அல்ல. இந்த தேவனை குறித்த தகவல்களை அறிந்து அவர்களோடு இணைந்து செயல்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இப்போ அவங்களே வாய் திறந்து சொல்கிறாங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே மேலானவர், உயர்ந்தவர். அப்போ தேவனை இவங்க என்ன செய்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. அவ்வளோ ஈஸியாக தேவனை சாராதவர்கள் அவர் என்ன செய்ய முடியாது, மகிமைப்படுத்த முடியாது.
இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னார். ஆமென். அப்போ தம்முடைய ஜனங்கள் தான் தம்முடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இஸ்ரவேலின் தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை, வானத்தில் இல்லை. அங்கே எங்கே நீங்கள் தேடினாலும் இல்லைங்கிறதுக்கு அடையாளமாக யார் இருக்கணும்? ஆனால் நிறைய நேரத்தில் அவர்கள் இந்த தேவனை மகிமைப்படுத்தாமல் அந்நிய தேவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? சேவித்த. ஆனால் அந்நிய தெய்வத்தை வணங்கிட்டு இருந்த இந்த அம்மா மெய் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது, தேவனை அறிகிற அறிவு வந்தபோது, தேவன் மேல் நம்பிக்கை வந்தபோது, இப்போ நாவு தன்னால் அறிக்கையிடுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல வானத்திலும் கீழே பூமியிலும் மேலானவர். இந்த 3 விஷயம்தான் இவங்க வாழ்க்கையின் திருப்பத்திற்கு காரணம். அப்போ நீங்களும் நானும் தேவனை அறிகிற அறிவிலும், தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலும், அவரை மகிமைப்படுத்துவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தனா நம்ம லைஃப்பில் பிரேக் த்ரூஸ் இருந்துகிட்டே இருக்கும், டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், உயர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், தேவன் தருகிற நன்மைகள் இருந்துகிட்டே இருக்கும், அவருடைய ஆசீர்வாதமான திட்டத்தில் நமக்கு பங்கு நிச்சயமாக இருக்கும். ஆகவே இந்த ராகாபினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நாமும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். நம்மையும் சில முக்கியமான இடங்களிலே பெயர் பெற செய்வார். நம்முடைய பெயர்களையும் சில பெயர் பட்டியல்களிலே இடம்பெற செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, உங்களை அறிகிற அறிவு, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை, உங்களுக்குரிய மகிமையை கொடுக்கும் அனுபவம் ராகாவின் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினது போல நாங்களும் உங்களை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து முழு நிச்சயத்தோடு உங்களை நம்பி எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.